தேவன் நமக்கு கர்த்தர் இந்த நல்ல வேதபாட வகுப்பு என்ற இந்த நேரத்தை ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஒதுக்கி தந்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் தியானித்து அவைகளுக்கு உள்ளே இருக்கிற வெளிச்சங்களை அறிந்து அந்த வெளிச்சத்திலே இருளாகிய இந்த உலகத்தை நாம் கடந்து செல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு இதில் வேத வாக்கியங்களில் வசனங்களிலே வெளிச்சங்களை வைத்திருக்கிறார். யோபு சொல்லுவார், நீர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுவார். இப்போ மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான இருள்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருள்கள் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தடுக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் அழைக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணின பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருந்தது. அநேக இடையூறுகள் அவர்களுடைய வழிகளிலே பயணங்களிலே இருந்தது. அநேக இடையூறுகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனாலும் அவைகளில் ஒன்று இருள். அந்த இருளை கடந்து அவர்கள் தேவன் நியமித்த அந்த கானான் என்ற தேசத்தை அடைவதற்கு அவர்கள் அந்த இருளை கடந்து செல்லுவதற்கு அக்னி ஸ்தம்பம் என்ற ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. அது அவசியம் என்று கண்ட தேவன் அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு அருளினார், அதை கொடுத்தார். அது அவைகளினாலே அந்த இருளை கடந்து அவர்கள் பயணத்தை தொடர முடிந்தது. அதுபோல கர்த்தர் நமக்கு இந்த இருளான இந்த உலகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து வருகிற, எதிர்த்து வருகிற, நம்முடைய கண்களை மறைக்கிற, வழிகளை மறைத்து கொண்டிருக்கிற இருள்களை கடந்து போவதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அதில் ஒரு வெளிச்சம் தேவன் வேதத்தை வைத்திருக்கிறார். வேதமே வெளிச்சம். இன்னொரு இடத்துல நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வேதம் என்ற வேதமே ஒரு வெளிச்சம். வேதமாகிய இந்த வெளிச்சத்திற்கு உள்ளே ஒரு வெளிச்சம். அதுதான் வசனத்துக்கு உள்ளே இருக்கிற, மறைந்திருக்கிற, தேவன் வைத்திருக்கிற உள்ளான தி ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ், ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ளே வைத்திருக்கிற அந்த விளக்கங்கள் தான் நமக்கு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தினாலே தான் நாம் இந்த இருளாகிய இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் வருகிற இருளாகிய பாவத்தை, நமக்கு விரோதமாய் வருகிற சோதனையாகிய இருளை கடந்து செல்வதற்கு இந்த வெளிச்சம் தேவை. ஆகவே தேவன் நமக்கு இந்த நாளிலே அவருடைய வெளிச்சமாகிய இந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் அவைகளை தர வல்லவர். அவர் தராவிட்டால் நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். 1 பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு, இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, பாடுகளும் அதன் பலன்களும். பாடுகளும் அதன் பலன்களும். பாடுகள் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதரும் விரும்புகிற ஒன்று. பாடுகளை யாரும் விரும்புகிறதில்லை. மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், பாடுகள் என்பது யாரும் விரும்புகிறதில்லை, அதை வரவேற்கிறதில்லை. எப்படியாயிலும் பாடில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். பாடு, கஷ்டங்கள், வேதனைகள் இவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாரும் விரும்புகிற ஒன்றுதான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறது, பாடுகளுக்குள் இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள், பிளஸிங்ஸ். பாடுகள் நமக்கு கஷ்டமானது தான், விரும்பப்படாத ஒன்று தான். ஆனால் அந்த பாடுகளுக்குள் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், எதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்கள் பாடுகளுக்குள் இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனத்தில் பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவரும் பாடுபட்டார், பாடுகளை குறித்தும் சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் எனக்கு சீசனாய் இருக்க விரும்பினால், அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை, பாடுகள், அதை சுமந்து கொண்டு வர கடவன் என்று சொன்னார். அவரும் அதே பாடுகளின் வழியாக போனார். அப்ப பாடுகளும் அதின் பலன்களும் அல்லது ஆசீர்வாதங்களும், பாடுகளும் அல்லது மகிமையும், இக்காலத்து பாடுகள். அப்ப பாடுகள்ல 2 விதம் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், 2 கிறிஸ்துவுக்கு பின். அதாவது கிமு கிபின்னு வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஈமு ஈபின்னு வச்சுக் கொள்ளலாம். ஈமு ஈபினா ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். ரட்சிப்புக்கு முன்னும் பாடுகள் தான், ரட்சிப்புக்கு பின் வருகிற ஒரு பாடுகள் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்புக்கு முன் வருகிற ஒரு மனிதன் சந்திக்கிற பாடுகளுக்கும், ரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்துவுக்குள் வந்த பின் படுகிற பாடுகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ரட்சிப்புக்கு முன் படுகிற பாடுகளில் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, அதாவது பரலோக ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பலன்கள் கிடைப்பதில்லை. ஏற்கனவே பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை ஆக வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் பாடுகளா? கேள்வி வருகிறதில்ல. நேயா ரட்சிக்கப்பட முன்னாடி தான் பாடுபட்டோம், நிறைய பாடுகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், மனநோவுகள் எல்லாம் வந்தது. ரட்சிக்கப்பட்டுமா அப்படின்னா, ஆனால் ரட்சிக்கப்பட்டும் பாடுகள் இருக்கிறது என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்னே அவரை பின்பற்றி போன அப்போஸ்தலர்களும், நமக்கு இந்த வேதமும், நமக்கு கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்த பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் பாடுகள் இருக்கிறது என்பதை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆனால் அதற்கு இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் முன்னே இருக்கிற பாடுகள் வேதனைகள் மட்டும்தான், அதன் பலன் வேதனைகள் மட்டும்தான், அதில் பலன் இல்லை, வேறு வேதனைகள் மட்டும்தான் அதனுடைய பலன். முடிவு என்ன? ரட்சிக்கப்படாதவர்களுடைய வேதனையும் பாடுகளும் அவன் அடைகிற துன்பங்களுக்கும் இருக்கிற பலன், முடிவு என்ன? பலன் என்ன அப்படின்னா, பலன் வேதனை தான். அதுல வேற ஒரு பலன் கிடைக்கிறது இல்லை, பலன் வேதனை தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுடைய பாடுகளுடைய பலன், கிறிஸ்துவுக்குள் நமக்கு வருகிற நாம் சந்திக்கிற பாடுகளும் பிரச்சனைகளுக்கும் ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அதான் அந்த பாடுக்கும் இந்த பாடுக்குள்ள வித்தியாசம். 2 விதமான பாடுகள் கிறிஸ்து. அவ இங்க சொல்லி இருக்கிற பாடுகள் எதை குறித்து, எந்த பாடுகளை குறித்து சொல்லி இருக்கிறதுனா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக உள்ள பாடுகளை குறித்து சொல்லவில்லை. இக்காலத்து நீங்கள் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற என்று இங்க கொஞ்ச காலம் பாடு என்று சொல்லுகிற பாடு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அடைகிற பாடுகளை குறித்து இந்த பாடு நமக்கு வருகிறது. அந்த பாடுகளினாலே நமக்கு ஒரு பலன் உண்டு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் கற்ப வேதனை படுகிறாள் என்றால் அந்த பாடுகளுக்கு பின் ஒரு பலன் இருக்கிறது. ஒரு கற்ப வேதனை பட்டு முடித்த பிற்பாடு ஒரு பலன் என்னன்னா, ஒரு கற்ப வேதனைக்கு பின் ஒரு பிள்ளை என்ற ஒரு பலன் கிடைக்கிறது, ஒரு சந்ததி என்ற ஒரு பலன், ஒரு பிள்ளை. கற்ப வேதனை அடைகிறது என்றால் ஒரு பிள்ளை என்று ஒன்று வரப்போகிறது என்ற அர்த்தம், பிள்ளை என்ற ஒரு பலனை பெறப்போகிறார்கள் என்ற அர்த்தம். இதுபோல கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற பாடுகள், வருகிற பிரச்சனைகள் எல்லாம், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார்,
ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை நினைக்கும் பொழுதுதான் இந்த பாடுகளை நாம் கடந்து போக முடியும், இந்த பாடுகளை சகிக்க முடியும். ஏன் ஒரு கர்ப்பஸ்திரீ அந்த பாடுகள் வேதனைகளில் அலறும் போது துடிக்கும் போது இந்த குழந்தை வேண்டாம் கொன்று விடுங்கள் என்று எந்த தாயும் சொல்லுகிறதில்லை. அதிகமாய் வலிக்கிறது, வேதனையாக இருக்கிறது, இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறதில்லை. ஐயோ தாங்க முடியலை என்று அலறுவார்கள். ஆனால் தெரியும் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஒரு பலன் உண்டு, இந்த வேதனைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பலன் உண்டு என்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த பலனை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு பலன் உண்டு என்று தெரியும், நிச்சயம் உண்டு. ஆகவே அது எவ்வளவுதான் வந்தாலும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நமக்கு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இனி வரும் மகிமை, இந்த பாடுகளுக்கு இனி வரும் மகிமை என்பது பலன், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், நமக்கு கிடைக்க போகிற தேவன் கொடுக்கப்படுகிற வெகுமானங்கள், அவைகள் தான் மகிமை என்றால் நமக்கு கிடைக்க போகிற பிளெஸிங்ஸ் அல்லது ரிவார்டுகள், அவார்டுகள், நமக்கு கிடைக்க போகிற அந்த வெகுமானங்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறான் ஒருவன், எவ்வளோ ஓடுகிறான், கடைசி நேரம் அவனுக்கு நெஞ்ச பிடிக்குது, காலெல்லாம் வலிக்குது, கால் தடுமாறு. ஆனாலும் அவன் முயற்சி எடுத்து ஓடுகிறான். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் ஓடி முடித்தால் அவனுக்கு ஒரு ரிவார்டு, அவனுக்கு ஒரு அவார்டு, அவனுக்கு ஒரு பலன், பிரதிபலன், ஒரு வெகுமானம் கிடைக்கிறது என்றதை அறிகிறதுனால அந்த அறிவோடு அவன் ஓடுகிறான். அதனால தான் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறான். அதனால தான் அவனுக்கு தெரியும் கஷ்டம். ஒரு மலை ஏறுகிறான், சில பேர் மலை ஏறுகிற போட்டி வைக்கிறாங்க, மலை ஏறும்போது வழுக்குது. சில வழுக்கு மரம் ஏற வைக்கிறான். இப்பெல்லாம் ஒரு போட்டி வழுக்கு மரத்தில் ஏறுகிறது. அந்த மரத்தில் எண்ணெயை ஊற்றி வலுவலுவலுன்னு இருக்கு. அவன் ஒரு மூலம் ஏறினா 2 மூலம் வழுக்குது, ஏற முடியல, கஷ்டப்படுகிறான், ஏறுகிறான். அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டப்பட்டு ஏறுனா இதற்கு பின் நமக்கு ஒரு வெகுமானம் உண்டு என்ற அறிவு இருக்கிறதுனால், அந்த அறிவு, அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறபடியினால் அந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுகிறான். இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை சகித்துக் கொள்ளுவதற்கு, அவைகளை நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை தாங்குவதற்கு பலன் வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பாடுகளுக்கு பின் வருகிற ஆசீர்வாதங்கள், பாடுகளினால் வருகிற வெகுமானங்களை குறித்த அறிவு இருந்தால், நமக்கு அந்த அறிவு இருந்தால்தான் அதை சகிக்க முடியும். அந்த அறிவு இல்லைன்னா, அதை குறித்த ஒரு தெளிவில்லை அப்படின்னா, அதை குறித்து ஒரு நிச்சயம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வரும் அல்லது பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகவே இந்த வேத வசனம் பாடுகள், அப்போ ரட்சிப்புக்கு முன் உள்ள பாடுகளுக்கும் ரட்சிப்புக்கு பின் உள்ள பாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ரட்சிப்புக்கு பின் உள்ள பாடுகளை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அவைகளிலே ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னால், அதில் அந்த பாடுகளுக்கு உள்ள காரியங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதிலே எழுதியிருக்கு, கொஞ்ச காலம், அதாவது பாடு அனுபவிக்கிற உங்களை 1 சீர்படுத்துதல், 2 ஸ்திரப்படுத்துதல், 3 பலப்படுத்துதல், 4 நிலைநிறுத்துதல். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம், பாடுகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய the first blessings, the first blessing, முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஸ்திரப்படுத்துறது, பலப்படுத்துறதுலாம் அப்புறம், சீர்படுத்துகிற ஒன்று. அப்ப இந்த பாடுகள் நமக்கு வருகிறது என்றால் அது நம்ம என்ன செய்கிறது? சீர்படுத்துகிறது. இந்த பாடுகள்ல 3 விதமான ஒரு பாடுகளா பிரிக்கலாம். பாடுகளை 3 விதமாக பிரிக்கலாம். முதல்ல சொன்னேன், கிறிஸ்துக்கு முன்னால உள்ள பாடுகள், பின்னால உள்ள பாடுகள், கிறிஸ்துக்குள் வருகிற பாடுகள். இந்த கிறிஸ்துக்குள்ள பாடுகளை 3 விதமான பாடுகளாக நாம் பிரிக்கலாம். 1, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவித்தல், அக்கார்டிங் டு காட்ஸ் வில். தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவித்தல்.
1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசியுங்கள். போதும். தேவ சித்தத்தின்படி அனுபவிக்கிற ஒரு பாடு இருக்கு. இரண்டாவது, அநியாயமாய் பாடுபடுதல். நியாயமானபடி அல்ல, அநியாயமான ஒரு பாடு. வாசிங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு. ஒருவன் அநியாயமாய் பாடுபடுதல். முதலாவது பாடு தேவ சித்தத்தின்படி பாடு வருகிறது. பாடு என்பது தேவ சித்தத்தின்படி வருகிற பாடு. கான்டக்ட் ஆனா பட் லூஸ் கான்டக்ட். அவ முதலாவது தேவ சித்தத்தின்படி பாட அனுபவித்தல், இரண்டாவது அநியாயமாய் பாட அனுபவித்தல். அது 1 பேதுரு 2:19. மூன்றாவது பாடு நியாயமானபடி பாடுபடுதல். நியாயமாய் பாடுபடுதல். மூன்றாவது நியாயமாய் பாடுபடுதல். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நீங்கள் தீமை செய்து பாடுபட்டால் அதனால் மேன்மை என்ன? இந்த தீமை செய்து, தீமைனா ஒரு குற்றம் செய்கிறது. ஒரு களவு செய்தால் அந்த களவு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த குற்றத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. சட்டத்தை மீறினால், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு அல்லது ஃபைன் உண்டு. இப்படி இதுக்கு பேர் தான் தீமை செய்து பாட அனுபவிக்கிறது என்பது நியாயமான பாடு. நியாயமாய் பாட அனுபவித்தல். இப்போ இந்த 3 பாடுகளில் இந்த 2 பாடுகள் மேன்மையை கொண்டு வரும். அது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை கொண்டு வரும். இந்த நியாயப்படி தண்டிக்கப்படுறதுல ஒருவேளை சீர்திருத்தல் உண்டாகும், சீர்படலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு பெரிய மேன்மை இல்லை என்று வசனமே சொல்லுகிறது. அப்போ ஒரு மேன்மையான குட், பெட்டர், பெஸ்ட், நல்லது, மிக நல்லதா, நன்று, குட், பெட்டர், பெஸ்ட், நல்லது, மிக நல்லது, சால சிறந்தது, சால சிறந்தது, மேன்மை, பெஸ்ட். அப்ப மேன்மையான அப்ப பாடுகள்ல தேவ சித்தத்தின்படி அனுபவிக்கிற பாடு இருக்கு, அநியாயமாய் வருகிற பாடுகள் இருக்கிறது, இன்னொன்று நியாயமாய் படுகிற பாடுகள், செய்கிற தண்டனைக்கு, செய்த குற்றத்துக்கு வருகிற பாடுகள். சரி, இந்த பாடுகள் எல்லாம் மனுஷனுக்கு உண்டு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த 2 பாடுகள் உண்டு. தேவ சித்தம் செய்யும்படி, தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள், தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள், அவர்கள் பாடு அனுபவிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தபடியினால் அவர்தாமே பாடுகள் பட்டார். அவர்தாமே பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். சோதனையினால வருகிற ஒரு பாடுகள், அதுல அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். எதனால? 2 பாடுகள் அவர் மேல வந்தது. ஒன்று, தேவசித்தம் செய்ததுனால அவர் பாடுகள் பட்டார். தேவசித்தம் செய்ததுனால, தேவசித்தம் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையில பாடுகள். அதுல சிலுவை பாடுகள், சிலுவை மரணம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக ஒரு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியிருந்தது, உபத்திரவப்பட வேண்டியிருந்தது. அந்த பாடுகளெல்லாம் நமக்காக தேவனுடைய அனுப்பின அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதனால இயேசு தேவ சித்தத்தின்படி பாடுபட்டார். அடுத்த அநியாயமாயும் பாடுபட்டார். அவர் மேல அநியாயமாய் குற்றம் சாட்டினார்.
அவன் யூதர்களுக்கு மத்தியிலே வந்து கலக்குகிறான், தன்னை ராஜா என்று சொல்லுகிறார். அவர் யூதர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு கலகத்தை உண்டாக்குகிறார் என்று அநியாய குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வந்தது. அது நிமித்தமும் அவருக்கு பாடுகள். பாடுகள் என்பது நமக்கு நினைவுக்கு வர்றது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, பாடுகள்னாலே அடி, இந்த சரீரத்தில் வர்ற பாடுகள் மட்டும்தான் நம்ம அதிகமாக நம்முடைய மைண்டில் நினைவுக்கு அறிவுக்கு வருது. ஆனால் பாடுகள் ஒரு மனிதனுக்குள்ள 3 விதத்தில் பாடுபட வேண்டியிருக்கிறது. 3 விதத்தில் அவனுக்கு பாடுகள், பெயின்ஸ், அதாவது வலிகள், வேதனைகள். இந்த பாடுகள் என்ற வார்த்தையை டிரான்ஸ்லேட்டிங் கொடுத்தா வேதனைகள், வலிகள், டார்ச்சர், அதாவது துன்புறுத்தப்படுதல், இவைகளெல்லாம் இந்த பாடுகள் என்ற வார்த்தைக்கு விளக்கம். ஆங்கிலத்தில் டார்ச்சர் என்றும் பெயின்ஃபுல் என்றும், மைண்ட் டார்ச்சர், மனம் அழுத்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கிரீக்கில் அந்த வார்த்தைக்கு அப்படித்தான் 3 காரியம் சொல்லியிருக்கிறது. அது என்ன? பாஸ்கோ அப்படின்ற அந்த பாடுகள் என்ற வார்த்தைக்கு கிரீக்கில் பாஸ்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 அர்த்தங்கள் அந்த பாடுகள் என்ற வார்த்தைக்கு. 1 மன ரீதியான, 2 உணர்வு ரீதியான, 3 சரீர ரீதியான. நமக்கு மன ரீதியான பாடுகள் உண்டு, அது யாருக்கும் தெரியாது. இந்த மன ரீதியான வர்ற பாடுகள் வெளியில் தெரியாது. சரீரத்தில் நம்ம படுகிற பாடுகள் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை, அது இயற்கையாக தெரிஞ்சிடும். அந்த மன ரீதியான பாடுகள், அதுவும் ஒரு பாடு. மன ரீதியான பாடுகள் உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கும், வேதனையாக இருக்கும். வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் தெரியாது. அது எல்லாருக்குமே நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். மன ரீதியான பாடுகள். இந்த மன ரீதியான பாடுகள் நம்முடைய மனதை சீர்படுத்துகிறது. மன ரீதியான பாடுகள் வரும்போது அதான் இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள், இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை இந்த பாடுகள் என்ன செய்கிறது? சீர்படுத்துகிறது. இந்த சீர்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ஹாட்டோர் டிசோ என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தங்கள் எப்படின்னா, டு பிரிங் இன்டு ப்ராப்பர் கண்டிஷன், சரியான நிலைமைக்கு கொண்டு வருதல், ஆதி நிலைமைக்கு கொண்டு வருதல், அல்லது சரியான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருதல். கிரேக்க வார்த்தை காட்டார் டிட்சோ, காட்டார் டிட்சோ, KHTAR, ஹட்டார் டிட்சோ, டிட்சோல TST, டிட்சோ, TIDZO, KHTAR TIDZO, ஹட்டார் டிட்சோ. அப்படின்னா ஒன்று ஆதி நிலைமைக்கு கொண்டு வருதல், இன்னொன்று சரியான நிலைமைக்கு கொண்டு வருதல், இன்னொன்று பூரணப்படுத்துதல்னு அர்த்தம். இன்னொன்று சீர்படுத்துதல். என்ன? டு லீட் இன்டு பெர்ஃபெக்ஷன், பூரணத்துக்கு நேராக நடத்துறது, ஒரு பூரணப்படுத்துறது. அதை நம்முடைய வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்தால், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். இங்கே சீர்படுத்துதல்னா என்ன அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அதில் முதலாவது வாசிங்க. ஒன்று பள்ளங்கள் எல்லாம், அப்போ பள்ளம் நிரப்பப்படணும். ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா அதில் மண்ணை கொட்டி நிரப்பி சமமாக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஒரு வீடு கட்ட முன்னாடி ஒரு ஃப்ளாட்டை
ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பிளாட்டை இடத்த என்ன செய்வோம்? சீர்படுத்துவோம். அதில் எங்கெல்லாம் பள்ளமாக இருக்கோ பள்ளத்தில் மண்ணை கொட்டுவாங்க. பள்ளத்தில் மண்ணை கொட்டுவாங்களா இல்லை பள்ளத்துலேருந்து மண்ணை அள்ளுவாங்களா? பள்ளத்தில் மண்ணை கொட்டுவாங்க. சரி, அதோட ஒரு மேடு இருக்கு. மேடுகளெல்லாம் சமமாக்கப்படும், கரைக்கப்படணும். என்னென்று இதை வாசிங்க. சகல மலைகளும் குன்றுகள், அதான் மேடுகள். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அடுத்து கோணலானவைகள் நேராக்கப்படும். செவ்வைனா நேராக்கப்படுதல். கரடானவைகள், அந்த சின்ன சின்ன மேடா கரடு முரடா இருக்கிறவைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? கடைசிய சமமாக்க. சீர்படுத்துதல் என்றுனா தாவீது சொல்லுவார் 119வது சங்கீதம் 71வது வசனத்தில் சொல்லுவார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன். 71 தானே? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஐ அம் லேர்னிங். கற்றுக்கொள்ளுகிறேன், அதாவது சீர்படுத்தப்படுகிறேன். பிரமாணங்களை கற்று என்ன செய்வார்? பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன்னா வசனத்தை மெமரி பண்றது இல்லை. பிரமாணங்கள்னா வசனங்கள். பிரமாணங்கள்னா வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள் அதிகமாக பிரமாணங்கள் என்றும் கட்டளைகள் என்றும் சங்கீதத்தில் அதிகமாக அப்படிதான் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வசனங்கள் உபதேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசங்கள் சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அது உதவி செய்கிறது. தேவனுடைய வசனம் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்திற்கும் சீர்பொருந்தலுக்கும் அது உதவி செய்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறான் என்றால் நாம் சீர்படுத்தப்படுகிறோம். அதான் கற்றுக்கொள்ளுதல். வசனத்தை கற்றுக்கொள்ளுதல்னா சீர்படுத்தப்படுவது தான் கற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவ உபத்திரவம், பாடுகள், அவ மைண்ட்ல வருகிற உபத்திரவங்கள், மனதில், நம்முடைய மனதை. ஏன்னா மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த பெருமை 3 விதத்தில் வெளிப்படும். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னா 3 விதத்தில் அந்த பெருமை வெளிப்படும். 2 விதத்தில் வெளியே தெரியும், ஒரு விதத்தில் வெளியவே தெரியாது. எதுல? மனதில் பெருமை உண்டாகும். இந்த மனதில் இருக்கிற பெருமையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் கண்டுபிடிப்பார். கர்த்தர் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா லூசிபருக்கு மனதில் தான் பெருமை உண்டானது. அவனுடைய கிரியைகளில் முதல்லையே பெருமை உண்டாகலை, மனதில் உண்டானது. அவன் என்ன சொன்னானா? லூசிபர் என்ன சொன்னான்? நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டில் இருப்பேன், ஆராதனை கூடாரத்தில் இருப்பேன் என்று உன் இருதயத்தில் நீ சொன்னாயே. யார் சொல்றா? பக்கத்தில் இருந்த தூதனா? அவருக்கு பக்கத்தில் இருந்த தூதனாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவர் பேசினா கண்டுபிடிச்சிடுவார். இருதயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இருதயத்தில் சில நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் இருதயத்தில் சிலதை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. மைண்ட் வாய்ஸ். அந்த மைண்ட் வாய்ஸில் எனக்கு தெரியாது, பட் நம்ம மைண்ட் வாய்ஸை கர்த்தர் கண்டுபிடிச்சிடுவார். மைண்ட் வாய்ஸை கண்டுபிடிக்கிற ஒரே ஒருத்தர் யார் இருக்கிறா? ஆமாம். அவ பெருமை இருதயத்தில் உண்டாகும், இருதயத்தில் இருக்கும். அது வெளியில் தெரியாது, இதில் வெளியில் காட்டப்படாத ஒன்று. சில நேரங்களில் இந்த வெளியில் காட்டப்படுகிற 2 விஷயங்கள்ல 3 விதத்தில் வெளிப்படும். சொன்னா, ஒன்று வெளிப்படாத பெருமை மனதில், இருதயத்தில். 2 பேச்சில் அது தெரிஞ்சு போகும். பேச்சில் பெருமை வரும். அந்த இருதயத்தில் உள்ள பெருமை எதா வெளிப்படும்? பேச்சு. உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் வெளிப்படும். கொஞ்சம் பேச்சா. இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. அங்க நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாய் தான் என்னது? 6 நீரூற்று. ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அது அங்க இருக்க முடியாது, இல்லைன்னா வெடிச்சிடும் இருதயம். இருதயம் ஒரு தண்ணி வைக்கிற ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கீங்களேன். ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? வெடிச்சிடும். அது வெடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாய் தான் அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? இந்த இது வச்சிருக்கிறார். அதுக்கு என்னது? வெளியே இருக்கிற ஒரு
வாசம், வெளியே இருக்கிற வாசம். அப்போ இது ஃபுல்லாகி 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 என்னங்கன்னா ஓவர்ஃபுல். இந்த ஓவர்ஃபுல் ஆகிட்டுனா நம்ம இதிலலாம் வச்சுருக்காங்கல்ல இந்த டேங்கு, தண்ணி டேங்கில். இப்போ தண்ணி டேங்கு தண்ணியை மோட்டரை போட்டு விட்டுரும். போட்டு விட்டு நம்ம மாட்டில் மறந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். ஓவர் ஆயிடுச்சு, டேங்கு ஃபுல் ஆயிடுச்சு. அந்த டேங்கு ஃபுல் ஓவர் ஆனவுடனே ஓவர் ஃபுல் பைப் ஒன்று வச்சு விட்ருக்கோம் தெரியுமா டேங்கில். இல்லைன்னா அது நிரம்பி என்ன செஞ்சிடும், டேங்கு வெடிச்சிடும். அதுக்கு தான் ஓவர் ஃபுல்னு ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டாவது நமக்கு தெரியணும், ஆஃப் பண்ணுங்க. நம்ம சில நேரத்தில் புரியாது நமக்கு நிறைஞ்சிருச்சான்னு. அப்போ அது ஓவர் ஃபுல் ஒன்று பைப் ஒன்று வச்சுருப்பான். அது நிறைஞ்ச உடனே அது உள்ளே இருக்க முடியாமல் ஓவர் ஃபுல்லாக என்ன செய்யும், அங்கேருந்து சட 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 சடன்னு மாடியிலேருந்து விழுகும். சத்தம் கேட்குது ஓடி போய் என்ன செய்ய மோட்டர். ஓவர் ஃபுல் அவுட்லெட், ஓவர் ஃபுல்லுடைய அவுட்லெட் தான். இது மாதிரி நம்மளுடைய வாய் வந்து அவுட்லெட் அப்படின்னு எதுதான் சொல்லுது, வேதமே சொல்லுது. இருதயம் நிறைந்து விட்டால் வாய் பேசும். அதாவது பேசும் அப்படின்னா வாய் வழியாக வரும். வாயில் என்ன செஞ்சிடும், கக்கிரும். ஓவர்ஃபுல் அவுட்லெட். அப்போ பெருமை நம்முடைய பேச்சில் வரும். அது ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம், அது ஓரளவு தான் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பேச்சில் வரும். அடுத்து நம்முடைய கிரியைகளில், நடக்கைகளில், கிரியையில் அதான் சரீரத்தில், அதோடைய கிரியைகளில் தென்படும், கிரியையாக மாறும். இது 3 விதத்தில் வருது. அப்போ இந்த மனதில் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய மனதை, இந்த மனதை சீர்படுத்துகிற இந்த மன துக்கங்கள், இந்த மன வேதனைகள், இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது இந்த சீர்படுத்துதல் நமக்கு உண்டாகும். நம்மை நாமே கர்த்தருக்குள்ள தாழ்த்தி கொள்ள நம்ம உடனே வராது. உடனே வந்தோடனே உடனே தாழ்த்தலாம் வந்துடாது. அது போட்டு அதுவும் ஒப்பு கொடுத்தா தான் அது ஒரு சீர்படுத்தல் என்பது. சாதாரண சேசிப்பி விட்டு மேடெல்லாம் என்ன செய்வான், அப்படியே விட்டு அலக்கா தூக்குவான். தூக்கி கொண்டு போய் பள்ளத்தில் போட்டு மண்ணை ஒரு டக்கு டக்குன்னு அடிப்பான். அப்போ பள்ளங்கள் உயர்த்தப்படுதல். பள்ளங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள். மேடுகள் என்பது பெருமைகள், தகர்க்கப்பட வேண்டியவைகள், சமமாக்கப்பட வேண்டியவைகள். பள்ளங்கள் என்பது இன்னும் ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுத்து செய்ய முடியாமல் இருக்கிற பலவீனங்கள், பலவீன பகுதிகள். அப்போ பலவீனங்கள், குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும். அதான் சீர்படுத்துதல். சீர்படுத்துகிறார் அப்படின்னா நம்முடைய குறைவுகள் நிறைவாகி கொண்டே வருகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அதிகமாக இந்த வசனத்தை எதுக்கு பயன்படுத்துவோம், எதுக்கு, எந்த ஆசீர்வாதத்திற்கு, பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு. பொருளாதார ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையினால் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம பணப்பற்றாக்குறை, தேவை, இவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குறன்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தில் நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய குறைவையும், அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும். நிறைவானது வரும்போது அந்த நிறைவானது எது, நிறைவானது எது சொல்லுங்க, ஆவியின் நிறைவு. ஓகே, பரிசுத்த ஆவியானவர், அவர் நிறைவானவர் தான். இயேசு நிறைவானவர். வார்த்தை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது நிறைவானது, பூரணமானது. வசனம் வேற சும்மா நிரப்புமப்பா சரி பட்டுத்துமப்பான்னு சொன்னாலாம் ஒன்றும் ஆகாது. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்னு திருப்பி பண்ணணும்னு வச்சுங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும் அப்படின்னு திருப்பி பாடினாலும் நிரம்பிடுமா? இப்போ ஒரு பள்ளத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும் ஃபாதர் பாட்டை பாடுங்களேன். உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த பிளாட்டில் போய் நின்றுக்கிட்டு மண்ணை அள்ளி கொண்டு வந்து போடணும். அதுவும் கூட இப்போ காசு கேட்குறேன் மண்ணுக்கு. அதான் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அதன் செல்லும் செலவை முதலாவது, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். இப்போ கோபுரம் என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு உயர்ந்த அனுபவம். அதான் பள்ளம் உயர்த்தப்படும். கோபுரத்தை கொண்டு வந்து ரெடிமேடாக வாங்கி ஃபிட் பண்ண முடியுமா? கோபுரம் என்பது கட்டி எழுப்பணும். அந்த கோபுரத்துக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அஸ்திவாரத்துல இருந்து கட்டி அந்த கோபுரத்தை உயரமாக கொண்டு போகணும்.
அப்போ அதுக்கு முன்னாடி பள்ளமெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். ஒரு கோபுரம் கட்ட, ஒரு உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட நினைச்சா, மனதாக இருந்தால், அதில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால், ஆண்டவர் எப்பவுமே மனதாக இருந்தால், நீ விரும்பினால். சில ஆள் விரும்ப மாட்டாங்க, அதில் கண்ணுக்க நமக்கு என்னத்துக்குங்க, உள்ளதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்பாங்க. அப்படி இல்லை, பரலோகம் போக கூட மனதாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தான் கிடைக்கும். நித்திய ஜீவனை விரும்பினா தான் கிடைக்கும். விரும்பாமல்லாம் சும்மாலாம் கொண்டாந்து கொடுக்க மாட்டார். இலவசம் இலவசம்லாம் கிடையாது. நித்திய ஜீவனை விரும்பணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம். விரும்பாட்டா அதை என்ன செய்யலாம், சிலுவையை போட்டுட்டு பேசாமல் போயிடலாம். யார் கட்டாயப்படுத்துறதில்ல. ஆண்டவர் விரும்பினால், பரலோகம் வர விரும்பினால், சீர்பட விரும்பினால், அவள் நம்மளை சீர்படுத்துகிறார். நிறைய இடங்கள்ல தேவ சித்தத்தின்படி அனுபவிக்கிற அந்த பாடுகள்ல, ஊழியத்தை நிறைவேற்றும் போது வருகிற பாடுகள்ல சீர்படுத்துகிறார். நம்முடைய எண்ணம் சீர்படுகிறது. அதுக்கு தான் சில எண்ணங்கள்ல சிலருடைய பேச்சுக்கள், சிலருடைய நடத்தைகள், சிலருடைய பார்வைகள், சிலருடைய கிரியைகள் நம்முடைய மனதை புண்படுத்தலாம். புண்படும், மனதுக்குள்ளதான் இருக்கும், வெளியே தெரியாது. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி புண்பட்ட மனதை என்ன செய்யலாம், போக போட்டு ஆற்றலாமா, ஆற்ற முடியாது. அப்போ நான் இங்கே ஊழியத்தில் ட்ரைனிங்கில் இருக்கேன், ஊழியத்தில் கொஞ்சம் இருக்கேன். அப்போ அவர் வந்தார் உள்ள. வரும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் ஆண்டவர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் அப்போ தான் பீடியை குடித்து வெளியே போட்டுவிட்டு தான் உள்ளே வந்தார். அப்போ இப்படி பீடியெல்லாம் குடிக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்ன எல்லோரும் தான் செய்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த பீடி குடிக்கிறது, அதாவது நான் ஒரு இடத்துல கேட்டது தான் அது. அதாவது ஒரு வாழைக்குலையை வெட்டி புகை மூட்டம் போட்டால், ஒரு புகையை போட்டால் வாழைக்குலை என்ன செய்யும், வாழைக்குலையை நல்ல முத்துன வாழைக்குலையை வெட்டி புகை போடுவாங்க தெரியுமா. ஒரு புகை மூட்டம் கொண்டு அப்படி தான் வாழைப்பழமெல்லாம் வருது நமக்கு. அங்கே மரத்தில் பழுத்து வர்றதில்ல, அங்கே ஒரே ஒரு காய் மட்டும் லேசாக மஞ்சள் அடிச்சிருக்கேன், அதோட வெட்டிடுவான். வெட்டி கொண்டு போய் அங்கே ஒரு குடோனில் வச்சு புகை மூட்டம் போடுவான். தேனியிலாம் அந்த குடோன் இருக்குது, நான் போய் நேரில் போய் பார்த்துருக்கேன். அங்கே புகை மூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புகையை போட்டு விடுறான், உள்ளே புகை போஞ்சிக்கிட்டு கிடக்கு. என்னையா புகையுது ரூமுக்குள்ளே, புகை மூட்டம் போட்டுருக்கு, என்னையா இருக்குது, உள்ளே வாழைத்தாறு பூரா அடுக்கி வச்சுருக்கோம், நாளைக்கு பழுத்து போகும், நாளைக்கு சேல்ஸுக்கு அனுப்பிடுவோம். அப்போ இந்த வாழைக்குலையை வெட்டி புகையை போட்டால் வாழைக்குலை பழுக்கும், வாழைக்குலை பழுத்துடும். வாழைக்குலை பழுத்தா சாப்பிடலாம், மறுநாள் நம்ம சாப்பிடலாம். இந்த புகையை உன் ஈரக்குலைக்குள்ளே விடுறியா, ஈரக்குலை பழுத்தா என்ன ஆகும்னு கேட்டேன். வாழைக்குலை பழுத்தா சாப்பிடலாம், ஈரக்குலை பழுத்தா சாவலாம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாப்ல. நான் இது வரைக்கும் இப்படி கேட்டேன், ரொம்ப ஸ்டன் ஆகிட்டார். பக்கத்தில் குடியிருந்தார், ஊருக்கு போயிட்டார். சரி, எப்படியும் அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை, கஷ்டங்களை தேவ சித்தத்தின்படி அனுபவிக்கிற அந்த பாடுகள், தேவ சித்தத்தின்படி யாரெல்லாம் பாட அனுபவிச்சார்கள் என்றால், எக்ஸாம்பிள்ஸ், யோசேப்பு தேவ சித்தத்தின்படி பாட அனுபவித்தார். தானியேல் தேவ சித்தத்தின்படி பாட அனுபவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாட அனுபவித்தார்கள். யோசேப்புக்கு வசன ஆதாரம் ஆதியாகமம் 39:20. அவர் தேவ சித்தத்தின்படி அவன் பாட அனுபவித்தான். அடுத்து அநியாயமாகவும் பாட அனுபவித்தான். தேவ சித்தத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக, இதெல்லாம் தேவ சித்தத்துக்குள்ள வருகிறது. பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் என்ன, பரிசுத்தத்துக்காக போராடும் போது யோசேப்பு தேவ சித்தம் செய்தான் என்றால் அவன் பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டி இருந்தது. அதற்காக அவன் அந்த பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக அவன் பாடு அனுபவிக்க வேண்டி இருந்தது. அதை பாதுகாத்ததுனால அவனுக்கு கிடைத்த பலன் என்ன, சிறைச்சாலை. அதனுடைய பலன் என்ன, போத்திபாருடைய மனைவி அநியாயமாய் அவன் என்ன செய்தான், குற்றஞ்சாட்டப்பட்டான். அநியாயமாய் வந்த பாடுகள் அவனுக்கு, நியாயமான பாடுகள் இல்லையோ. யோசேப்புக்கு வந்த பாடெல்லாம் நியாயமாய் வந்த பாடல்ல, அநியாயமாய் வந்த பாடு.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு கள்ளன் சொன்ன, நாமோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், அவரோ ஒரு பாவம் செய்யவில்லை. அப்படியானால் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார். இயேசு அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார். அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், நம்ம நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். ஏன்னா அவங்க குற்றம் செஞ்சவங்க, அந்த கள்ளர்கள், திருடர்கள், அவங்க பாவம் செய்தவர்கள். ஆகவே அவங்க தண்டனைக்கு உரியவர்கள். ஆனாலும் அந்த பாவம் செய்து தண்டனை அனுபவித்தாலும் அதிலேயும் ஒரு சீர்படுத்துதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பை, சீர்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 பாடுகளுமே நமக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அதுல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவன் தான் ஒருவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அநியாயமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்ன அந்த கல்வர்களில் ஒருவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான், தன்னை சீர்படுத்தி கொண்டான். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் வரும்போது என்ன செய்யும், நினைத்தருளும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீர் என்னோடு கூட என்ன செய்வாய், பரதீசில் இருப்பாய். ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனா கூட இருந்த அவன் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறான். அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளல. பேதுரு மறுதலித்தார், ஒரு தவறு செய்து விட்டார், மன துக்கம் வருகிறது. சேவல் நீ 2 முறை 3 முறை மறுதலிப்பாய், 2 முறை சேவல் கூவு. அந்த சேவல் கூவுற சத்தத்தை கேட்டவுடன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதார். யூதாஸ் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனும் துக்கமடைந்தான். அவனுக்கும் மனவேதனை வந்தது, அவனுக்கும் துக்கமாக தான் இருந்தது. ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுது அந்த பலவீனத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஸ்திரப்படுத்துகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ பாடுகளை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நமக்கு வருகிற கஷ்டங்களை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறோம், அதை மனம் திரும்புதலுக்கு பயன்படுத்துகிறோமா, கர்த்தரை தூஷிப்பதற்கு யோபுவுக்கு வந்த பாடுகள் அது தேவ சித்தத்திற்காக வந்த பாடுகள். அது அவனுக்கு நியாயத்தின்படி வந்த பாடுகள் அல்ல, தேவ சித்தம் செய்ததுனால தேவ சித்தத்திற்காக வந்த பாடுகள். அந்த பாடுகளை யோபு பயன்படுத்தி கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை பயன்படுத்தி கொண்டார். தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய மனதை, தன்னுடைய இருதயத்தை, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டார். ஆனால் அவளுடைய மனைவி அதை வேறு விதமாக பயன்படுத்தினார். அவளுக்கு அதை பயன்படுத்த முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால அவள் என்ன சொன்னா தெரியுமா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏன், நல்லா இருக்கிற வரைக்கும் அதை சொல்ல முடியலை. பாடு வரும்போது அவளால் ஒரு தடவை சொன்னான். நம்மெல்லாம் தேவனை தூஷித்து எத்தனை இடம் அந்த உயிர் போன செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கான். அதை அங்கே சொல்லியிருக்கேன். எத்தனை பேரை செத்து போன்னு சொல்லியிருக்கான். அவன் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அவனை கொன்று விடும் ஆண்டவரே, எனக்கு ரோகமாக பேசின அவர்களை அடியும் ஆண்டவரே, கால கையா ஒடியும் ஆண்டவரே, ரெட்சியும் இல்லை என்றால் பச்சையும் அப்படின்னு இருப்போம். இப்போ பாடுகள் நமக்கு அப்படி வந்தாலும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு நம்முடைய தேவசித்தம் செய்த, தேவசித்தத்தின்படி ஊழியம் செய்தார் என்று சாட்சி பெற்ற தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அவமானப்பட்டது எனக்கு நல்லது, தாழ்த்தப்பட்டது எனக்கு நல்லது, குட்டப்பட்டது எனக்கு நல்லது, திட்டப்பட்டது எனக்கு நல்லது. அதுதான் சொல்லுவார், நீதிமான்கள் என்னை கொட்டும் போது அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது. கொட்டுறது எப்படி இருக்கு, கொட்டுறதுன்னா என்ன, தலையை கூட்டு கொட்டிக்கிட்டு இருந்தா, கடிந்து கொள்ளுதான் கொட்டுதல், பெயின்ஃபுல், மனதில் வலி ஏற்படுகிறது, எண்ணங்கள்ல. அப்ப பாடுகள் என்பது நம்முடைய உணர்வுகள்ல, மனப்பாடுகள், மனதில் உள்ள வர்ற பாடுகள், உணர்வுகள்ல, ஃபீலிங்ஸ்,
சில பேர் பேசுகிறது சொல்லுறது அப்படியே வரும் இல்லையா, ஃபீலிங்கில் பாதிக்கப்படும். உணர்வு என்ன ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டீங்க, ஆமாம் என்ன அப்படின்னு அப்படியே ஃபீலிங்ஸ். அடுத்து சரீரத்தில் வருகிற பாடுகள். சரீரத்தில் வருகிற இயேசு கிறிஸ்து இந்த 3 பாடுகளுமே பட்டார். அவருடைய மனதில் வேதனைப்பட்டார். அவர் மிகுந்த துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று எழுதியிருக்கிறார். துக்கம் அங்கே சரீரத்திலையா? துக்கம் எங்கே வரும்? துக்கம் எங்கே வரும்? மைண்டு, மனம், இருதயத்தில். இருதய துக்கம், விசாரங்கள். உங்க இருதயத்தில் துக்கங்கள், வேதனைகள் வரும்போது சீர்பொருந்தணும். சீர்பொருந்தினா நல்லது. எங்க அந்த சீர்பொருந்துதல் என்ற வார்த்தைக்கு, சீர்பொருந்துதல்னா பள்ளங்களை நிரப்பி மேடுகளை, சில மேடுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், கரைக்கப்பட வேண்டியவைகள், சமமாக்கப்பட வேண்டியது. அதில் ஒன்று பெருமை. அது ஜாதி பெருமையோ, அது பொருளாதார பெருமையோ, கலராக இருக்கிறன்ற பெருமையோ, அழகு பெருமையோ, படிப்பு பெருமையோ, ஊழிய பெருமையோ, எந்த பெருமையாக இருந்தாலும் சரி, எல்லா பெருமையும் தகர்த்தெறியப்பட வேண்டும். மேடுகள், அந்த மேடுகள் எல்லாம் சரியானா தான், அதான் அதுக்கு பேர் தான் சீர்படுதல். அதுக்கு பேர் தான் என்னது? சீர்படுதல். அடுத்து விழுந்து போன பகுதிகள், விட்ட பகுதிகள். நீ இன்ன நிலைமையில் விழுந்தா என்று அறிந்து மனம் திரும்பு. நிலைமைனா ஏற்கனவே உள்ள நிலைமையிலிருந்து வேற ஒரு நிலைமையில போயாச்சு. அதில் ஆமோஸ் 2, ஆமோஸ்ல 2ஆம் அதிகாரம் 9:12, ஆமோஸ் 9:12 சொல்லி இருக்கும், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் சீர்படுத்துதல். அப்ப சீர்படுத்துதல்னா விழுந்து போன பகுதிகளை திரும்ப எழுந்து கொண்டு வருகிறது. இன்ன நிலைமையில் விழுந்தா என்பதை அறிந்து, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து நீ சீர்பொருந்து. சீர்பொருந்துதல்னா நிலையின் மேல விழுந்தது. எங்கையில விழுந்து கிடக்கிறோம்? விழுந்ததுன்னு என்ன? கல்லு தட்டி விட்டு குப்புற விழுகிறதா? நீதிமான் விழுந்தாலும் எழுந்தரிப்பான், அவனுக்கு பேர் தான் நீதிமான். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பதே தோல்வி. வீழ்வது தோல்வி அல்ல, விழுகிறது அல்ல தோல்வி. விழுந்த இடத்துல எழுந்திருக்காம ஒருத்தன் கிடக்கிறான் பாருங்க, விழுந்து அதிலேயே கிடக்கான்ல, அதுதான் தோல்வி. விழுகை என்பது, பலவீனங்கள் என்பது, தவறுகள் என்பது வரலாம், அவையிலிருந்து எழுந்து வர்றான் பாருங்க ஒருத்தன், அதுதான் வெற்றி. மனம் திரும்புறான் பாருங்க, அதுதான் வெற்றி. வெற்றினா நான்லாம் எதுலையுமே விழுகலங்க, நான்லாம் பெரிய பிறந்ததுல இருந்தே பரிசுத்தவான், அதெல்லாம் கிடையாது. எவைகளிலிருந்தெல்லாம் நாம் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோமோ, அவைகளிலிருந்து எப்போ எழுகிறோமோ அதுதான் சீர்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிற ஒரு நாட்கள். சீர்படுத்துதல் என்றால் பெர்ஃபெக்ஷன். He leads into perfection. அவர் பூரணத்துக்கு நேராக நம்மை உருவாக்குகிறார், பூரணத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார். He prepare unto the perfection. பூரணத்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதுதான் சீர்படுத்துதல். இப்போ சீர்படுத்துகிறதுல ஒரு காரியம் நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள். அதனால தான் கொஞ்ச காலம் பாட வைக்கிறீங்க, அந்த பாடுகளுக்குள்ள என்ன வரும்னா you will be become a perfection. You will be a perfection. நீங்கள் பூரணமாக்கப்படுவீர்கள். You will be make a equal, சமமாக்கப்படுவாய், சரியாக்கப்படுவாய். உன்னுடைய பள்ளங்கள் உயர்த்தப்படும், மேடுகள் தாழ்த்தப்படும், மேடுகள் தாழ்த்தப்படும், கரடானவைகள் சமமாக்கப்படும். அந்த சமம் தான் பெர்ஃபெக்ஷன். சமம் தான் என்னது? பெர்ஃபெக்ஷன். எல்லாம் சமமாக இருக்கா? அந்த இடம் எப்படிங்க இருக்குங்க? எல்லாம் நூல் மட்டம் வச்சு பார்ப்போம். கொத்தனார் நூல் மட்டம் அந்த ஃப்ளோரை போடும்போது, இந்த டைல்ஸ் ஒட்டும்போது எல்லாம் இங்கேருந்து நூல் கட்டி அங்கே நூல் கட்டி வச்சுருப்பான். நூல் கட்டி பார்ப்போம், கரெக்டாக நூல் மட்டத்துக்கு வச்சு இந்த டைல்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சமமாக இருக்கு. இங்கே மேடும் அங்கே தாவுமா இல்லை, அதனால தான் கரெக்டாக நம்ம உட்கார முடியுது. இப்போ எல்லாம் சரியாக இருக்கா? ஓகே, பெர்ஃபெக்ஷன், பூரணமாயிருச்சு. பெர்ஃபெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்ஷன். பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். முடிந்திருக்கணும், அது பூரணமாகவும் இருக்கணும். சில கட்டடம் எல்லாம் கட்டி முடிஞ்சிருக்கும்,
எல்லாம் கட்டடம் கட்டி முடிச்சிட்டிங்க ஊருக்கு. இல்லை உள்ள இன்னும் அந்த இபி கனெக்ஷன் இழுக்கலை, இன்னும் வாட்டர் கனெக்ஷன் இழுக்கலை. இபி கனெக்ஷன் இல்லாமல் வாட்டர் கனெக்ஷன் இல்லாமல் ஜன்னல் போட்டிருக்கு, கதவு இன்னும் போடலை. கதவு வச்சாச்சு, தாப்பா இன்னும் போடலை. இது என்னது? இன்னும் பூரணமாகலை. வீட்டை கட்டி முடிச்சாச்சு. சில ஆள் பாலை காய்ச்சும் போது முடிச்சு என்ஜினியர் கான்ட்ராக்ட்லாம் முடிச்சு கொடுக்க மாட்டான். பாலை வேணா காய்ச்சிக்க, அவன் அங்கங்கே ஜன்னலில் கண்ணாடி ஓடாமல் வச்சுருப்பான். பாத்ரூமை போட்டு வச்சுருப்பான். பாத்ரூமில் இது எல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும், தண்ணி இருக்காது. ஏன்னா இவன் ஃபுல் பில்லு செட்டில் ஆனால் தான் என்ன செய்வான், டேங்க் வச்சு தண்ணி கனெக்ஷன் கொடுப்பான். அப்போ அது இன்னும் பெர்ஃபெக்ஷன் ஆகலை. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை முடித்தால் பத்தாது, அதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் ஆகணும். அதான் சீர்படுத்துதல். அல்லேலூயா. அப்போ சீராயிட்டோம்னா அந்த சீர்படுத்தி அடுத்து என்ன செய்கிறாரா, நம்மளை சீர்படுத்திட்டாலே ஒரு ஸ்திரம் வந்துடும். அடுத்து ஒரு பலன் வருது. அடுத்து கடைசியாக நிலை நிறுத்துகிறார். ஸ்ட்ராங்காக நிலை நிறுத்தி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில் நம்மை யார் நிலை நிற்கிறார்களோ, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது ஸ்திரப்படுதல், பலப்படுதல், நிலைப்படுதல், நிலைப்படுத்தல், நிலை முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எந்த ரட்சிப்பு? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். ரட்சிக்கப்பட்டவன் முடிவு பரியந்தம் சீர்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நிலை நின்றால் அவன் வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆகவே இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. பாடுகளிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் ஒரு பூரணங்களாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கும்போது அநேக உபத்திரவங்கள் வெளியாய் பூரணராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பூரணராக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் கொப்பாய் மாறி கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஆண்டவரிடத்தில் பாடுகள் நமக்கு பெயின்ஃபுல் தான், வலிகள் தான், வேதனைகள் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். பாடுகளை பற்றி பேசுவது எளிது, ஆனால் அவைகளை கடந்து செல்வது எளிது அல்ல. பாடுகளை பற்றி பிரசங்கிப்பது எளிது, பாடுகள் வரும்போது அதை கடந்து செல்வது எளிதல்ல. பாடுகளை ஈஸியாக நாம் நினைத்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தருடைய பலன் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அந்த பாடுகளிலே ஸ்திரப்படுத்துகிற ஒருவர் உண்டு. நமக்கு ஒரு புதிய பலனை, பரிசுத்த ஆவியானுடைய பலனை தருகிற ஒருவர் உண்டு. அவைகளை தள்ளாடும் போது, நாம் அசையும் போது, நாம் நாணலை போல அசையும் போது நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை உண்டு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர், நமக்கு எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் செவ்வையாக்குவார், நம்மை சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தர் வருவரைக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த ஊழியத்தில், கர்த்தருடைய அழைப்பில், கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியத்தில், கர்த்தருடைய அன்பிலே, கர்த்தருடைய கிருபையிலே, இந்த பரிசுத்த வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு கர்த்தர், எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவர், நம்மை நிலைநிறுத்துகிறவர், உறுதிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி பரலோகத்தின் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை ஸ்திரப்படுத்தும்படி, சீர்படுத்தும்படி, நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலன் தரும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.